ஆச்சு. ஒரு மாதத்துல 2 வாட்டி களை எடுத்திருக்கோம். ஒரு வாட்டி உரம் போட்டிருக்கோம். தண்ணி இதோட 7வது முறையாக பாய்ச்சுறோம். இன்னும் அது விளைய 2 மாதம் ஆகும். வெங்காயம் இப்போ விளைவிக்குது. எங்களுக்கு ஆல்மோஸ்ட் எப்படி தெரியல. ஏன்னா இப்பயே நாங்கள் ஒரு ₹1,00,000 வச்சாச்சு. வெங்காயம் வாங்கினது, நட்டது எல்லாம். சம்சாரியுடைய இதை சொல்லவே முடியாது. ஏண்டா ஆட்டு சீட்டு மாரித்தேன். விழுந்தா பரிசு மாரி விளைவிக்க நல்லா, இல்லையா சீட்டு வாங்கி உட்காந்து மாரி உட்காந்துருக்கணும். விவசாயத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஆட்டு மாரித்தேன். விழுந்தா யோகம், விளைவிக்கணும். ஏண்டா எங்களுடைய வாழ்வும் வளமும் இந்த விவசாயத்தை நம்பித்தான் இருக்கு. விவசாயத்தை நம்பித்தான் நாங்கள் இருக்கோம். அந்த விவசாயம் தான் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குது. ஏண்டா இதை விட்டால் எங்களுக்கு வேறு குழப்பமும் இல்லை. விவசாயம் செய்யறதுனால நமக்கும் உணவு கொடுக்குது, அடுத்தவங்களுக்கும் இது உணவு கிடைக்குது. அடுத்தவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதோ ஒரு வழியில் நம்முடைய பங்கு இருக்குன்ற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்குது. ஏண்டா விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்றாங்க, இருந்தாலும் நாங்கள் ஒரு விவசாயத்தையும் நாங்கள் எடுத்து நல்ல முறையில் செஞ்சு ஒரு நல்ல முறையில் விவசாயத்தையும் கொடுக்குறோம். இயற்கையான முறையிலையும் ரொம்பவும் கலப்படமான உரத்தை போடுறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு இயற்கையானதவே செய்கிறோம். நமக்கு வெங்காயம் பெருக்கணும்னு ரொம்பவும் நாங்கள் கடை உரத்தை போடுறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இயற்கையான உரம் போடுறோம். நம்ம வேப்பங்குலை, ஆட்டு எருவு எல்லாத்தையும் போட்டுதான் வெண்டுறோம். ஏண்டா முழுசாக கடை உரத்தை போட்டாலும் கெட்டு போகுது. இதை வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு உங்களுக்கு நட்டம்,